ஜி வணக்கம் ஜி. என்ன கூல் மாமாவா? எப்படி கண்ணை திறக்காம சொல்லிட்டியே கூல் மாமாவான்னு? இல்ல வாய்ஸே தெரியும், சொல்லுங்க. கூல் மாமாவான்னு கண்ணை திறக்காம சொல்லிட்டீங்களே. கவிதை கோபால், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தியானம் பண்ணிட்டு இருக்கோம். தியானம் பண்றீங்களா? எதுக்காக தியானம் பண்றீங்க? இல்ல, இந்தியால இருக்கவன் எவனுமே சரியில்லை. இந்தியாவுல யாருமே சரியில்லையா? கொலை ரேப்பு கீப்பு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. என்னால சைனால போய் தானத்தெல்லாம் கத்துக்கிட்டு இங்க வந்து இது பண்ணலான் இருக்கு. மக்களுக்கு சேவை பண்ணலாம்னு இருக்கீங்களா? ஆக இந்தியாவுல வந்து கொலை கற்பழிப்பு ரேப்பு அது நடக்குது. அதனால வந்து சைனாவுக்கு போயிட்டு எல்லாத்தையும் யோகா கத்துக்கிட்டு இங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யலாம் நினைக்கிறீங்களா, இல்ல சைனாவிலேயே மக்களுக்கு சேவை செய்யலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, இங்க உள்ள நான் பிறந்தது இந்தியாவில தானே. ஆமா, இந்தியாவில் உள்ள மக்களுக்கு தான் நான் சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க. சைனா தான் ஒரு மோசமான நாடாச்சே. அப்புறம் எதுக்கு நீங்க சைனாவில் இங்க இருந்தே நீங்க தியானம் மூலமா வரவழைச்சு உங்களோட சக்தியை வரவழைச்சு நீங்க இங்க உள்ள மக்களுக்கு பண்ணலாமே? எதுக்காக சைனாவுக்கு போறீங்க? என்கிட்ட சக்தி இல்ல, ஒரு பக்தி இல்ல, சும்மாதான் ஊரை சுத்திட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நான் எப்படி அங்க இருந்து சக்தி வர வச்சு என்ன பண்ண முடியும்? அதுக்காக சைனால போனா சக்தி வந்துருமா? சக்தி வராது. தியானத்தை கத்துக்கிட்டு அங்க உள்ள தியானத்தெல்லாம் 7ஆம் அறிவு சூரிய படம் பார்த்திருக்கியா? ஆமா, 7ஆம் அறிவு சூர்யா. அதுல பண்ற மாதிரி தியானம் பண்ணி சைனால போய் தியானம் பண்ணி அங்க உள்ள மக்களை மாத்தினாத்தான் இந்தியாவில் உள்ள மக்கள் மாறுவாங்க. சூப்பர்யா. சைனாவுல உள்ள மக்களை மாத்தினாதான் இந்தியாவில் உள்ள மக்கள் மாறுவாங்க. ஆமா, அவன் மோசமான ஆளு நம்பிட்டு போயிரும். அவன் தானே அந்த கொடிய வைரஸ் அது உருவாக்குறாங்க. முதல் அவங்கள மாத்தணும். நீங்க சொன்னது கவிதை கோபால், நீங்க சொன்னது சத்தியமா சொல்றேன், 100க்கு 100 உண்மை. அவங்கள மாத்தினா தான் நம்ம மாற முடியும், நம்ம இந்தியா மாற முடியும், இந்திய மக்கள் மாறுவாங்க. இவங்க அவங்களோட திருட்டு பசங்களா இருக்காங்க இல்லையா? பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி பிராடு பித்தலாட்டம் பண்றதுல தமிழ்நாட்டு ஆளுக மாதிரி வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் இல்ல. சைனா மாறிடுச்சுன்னா இந்தியா மாறிடும். அந்த ஒரு குறிக்கோள்ல தான் இப்ப நான் தியானம் பண்ணிட்டு சைனா போகலான்னு இருக்கேன். ஓகே, சைனாவுக்கு போல முடிவு பண்ணிட்டீங்க. நல்லது. உங்களுடைய கவிதை கோபால், உங்களுடைய பயணத்துக்கு, சைனா செல்லும் பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கூல் மாமாவுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க வந்து இப்ப சைனாவுக்கு வந்து நீங்க மட்டும் தான் போறீங்களா, இல்ல குடும்பத்தோட போறீங்களா? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல, ஏன் மேரேஜ் ஆகல? ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாரும் கிடையாது. சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க தான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. நீங்க ஏதாவது லவ் பண்ணீங்களா? லவ் பண்ண எல்லாரும் லவ் பண்ண, ஆனா இந்த பொண்ணு நமக்கு உண்மையா இல்ல. அவங்க வந்து பணத்தை தான் லவ் பண்றாங்க. உண்மையா இல்லைங்கிறது வந்து சகசம்தான். இப்ப இந்த இடத்துல வந்து உங்களை கவிதை கோபால லவ் பண்ணுவாங்க, இந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இடம் போனா அரவிந்த லவ் பண்ணுவாங்க, அடுத்த தடவை போனா முருகனை லவ் பண்ணுவாங்க. இப்படி அவங்க இடத்துக்கு இடம் மாறிடுவாங்க. இது காலம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுல நம்ம வெளியே வந்துடணும். நினைச்சேன் பீலும் பண்ணல பிரியாணி பண்ணல. நீங்க அடுத்து சொல்லுங்க. பீலும் பண்ணல பிரியாணி பண்ணலையா? இல்ல, நீங்க வந்து அந்த பொண்ணுகளை பத்தி பேசினாவே கொஞ்சம் எக்ஸாரமா பேசுறீங்கள. ஏன் நீங்க சின்சியரா ஒரு பொண்ணை லவ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்குமே? எல்லாத்தையும் சின்சியரா லவ் பண்ண எல்லாம் கழட்டிட்டு போயிட்டாங்க. எல்லா பொண்ணுகளையும் சின்சியரா தான் லவ் பண்ணீங்க, ஆனா கழட்டிட்டு போயிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணா ஒரு பொண்ணு உங்களுக்கு உண்மையா இருந்திருக்கும்ல? எல்லாம் பார்த்தாச்சு, எதுவுமே சிக்கல. இப்ப இதெல்லாம் வெறுத்து போயிட்டு தான் நீங்க வந்து சைனா போறதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்க. வணக்கப்பா, என்னப்பா சொல்றதுன்னு தெரியல. எனக்கு உண்மையிலுமே கவிதை கோபால நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்கு. உங்க வாழ்க்கையில இல்ல, எல்லார் வாழ்க்கை, என் வாழ்க்கை, எல்லார் வாழ்க்கையிலயுமே வந்து நம்ம எல்லாராலும் வந்து ஏமாற்றப்பட்டு தான் இருக்கோம். புரியுதுங்களா? இப்ப உங்களையும் ஏமாத்தின மாதிரி என்னையும் ஏமாத்திருக்காங்க, அவரையும் ஏமாத்திருக்காங்க. நம்ம ரோட்ல எத்தனை பேர் நடந்து போறோம், அவனுக்கும் 1008 பிரச்சனை இருக்கு. புரியுதா? கண்டிப்பா வந்து உங்களுடைய பயணம் வந்து வெற்றி அடையணும். நீங்க சைனா போறேன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய பயணம் வெற்றி அடையணும். இப்பவே தியானத்துலான இருக்கீங்க, நீங்க தியானத்துலதான் இருக்கீங்க. உங்களுடைய தியானம் வெற்றி அடையணும். சைனா போயிட்டு எப்போ வர்றதா இது ஐடியா? இங்க எப்போ திருந்துறாங்களோ சைனா மக்கள் திருந்துட்டாங்கன்னா இந்திய மக்களை திருத்துறதுக்காக இங்க வந்துருவீங்க.
அங்க உள்ளவங்களே திருந்துட்டாங்க, நீங்க என்னடா திருந்த முடிக்கீங்க அப்படின்னு போய் கேட்போம். ஆக சைனா மக்களே திருந்துட்டாங்க, நீங்க என்ன திருந்தாம இருக்கீங்க அப்படின்னு இவங்களை பார்த்து கேட்கணுமா? இவங்க தான் மனுஷன் மிருகமா வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்க எப்படி திருந்துவாங்க? அவங்க கூட திருந்துருவாங்க, இவங்க திருந்த மாட்டாங்க. திருந்த வைக்கணும், அதான் மனுஷன். இல்லைன்னா திருந்தாம இருந்தா அதுக்கு பேரே வேற. மிருகங்கள் கூட இப்ப மாறிடுச்சே பாருங்க. நீ அந்த பெரிய சேனல் எல்லாம் பார்த்தோம்னா, இப்போ சிங்கம் வந்து மான்குட்டியை வளர்க்குது, புலி வந்து மான்குட்டிக்கு பால் கொடுக்குது, நாய் சிங்கத்தோட விளையாடுது, இப்படி இருக்காங்க. ஆனா மனிதர்கள் தான் அந்த நிறம் மாறுகிறார்கள். காலையில ஒரு ஆளு, சாயந்தரம் ஒரு ஆளு, காலையில ஒரு மாதிரி குணத்தை வச்சுக்கிறாங்க, ஈவினிங் ஒரு மாதிரி குணத்தை வச்சுக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதனால மனிதர்களை விட மிருகங்கள் தான் வந்து, மிருகங்கள்னு சொல்லக்கூடாது, மிருகங்களே வந்து மனிதனோட உயர்ந்த ஒரு படி வசந்திருக்கு. எப்பவுமே மனுஷங்களோட மிருகம் ஒரு படி உயர்ந்துதான் இருக்கும். ஆமா, ஏன்னா அதுக்கு 4 காலு, நமக்கு 2 காலு. ஓஹோ, இந்த கால் பிரச்சனை தான் போயிட்டு இருக்குல்ல இப்ப? அப்படி இல்ல, மனுஷன் நமக்கு 2 கை இருக்கா, அது வந்து அதுக்கு காலாப்படுது. இந்த அடி அது கீழே குனிஞ்சு நடக்கு, நம்ம நிமிர்ந்து நடக்கும். நடக்கிறதுக்கு அறிவு பாசம்லாம் இருக்கு, ஆனா நிமிர்ந்து நடக்கிற மனுஷனுக்கு அறிவு பாசம்லாம் இல்லையே, அறிவு அன்பு பாசம்லாம் இல்லையே. இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான் பணம். பணம் இருந்தா உனக்கு பேச, பணம் இல்லையா போ தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். பணம் இருக்குந்தா உன்னை மதிப்பாங்க, பணம் இல்லைன்னா உன் சொந்த பந்தம் கூட. நான் ஒரு பாட்டு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன், அப்ப காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், காசு இல்லாட்டினா கழுத கூட எட்டி உதைக்கும்னு. அது மாதிரி நம்ம கூல் மாமா சேனல் நேயர்களுக்கு ஒன்று சொல்றேன். கவிதை கோபால் அற்புதமா ஒன்று சொன்னாரு, காசு இருந்தா மட்டும்தான் இந்த நாட்டு மக்கள், உன்னுடைய உற்ற உறவினர்கள், சொந்த பந்தங்கள். காசு இல்லாட்டினா அவங்க யாரும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கீங்க நீங்க. அதான் உண்மை, அதான் உண்மை. காசு இல்லைன்னா நாய் கூட மதிக்க, நீங்களே இப்ப என்னை மதிச்சுட்டு இருக்கீங்கன்னா காசு இருக்கு, அதனாலதான். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய புகழுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட உட்காந்துருக்கேன். புகழும் காசு ஒன்று, புகழ் வந்தா காசு அதனால வந்துடும், புரியுதுங்களா? கவிதை கோபால்னா நீ தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியுது, புரியுதா? அதனாலதான் நான் கூல் மாமாவை தெரியலையோ கவிதை கோபால தெரியுது இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட உட்காந்து உங்களை பேட்டி எடுத்துட்டு இருக்கேன்னா அது காரணம் என்னன்னா உங்களுக்கு புகழ், புரியுதா உங்களுக்கு? ரொம்ப நன்றி. எனக்காக இந்த தியானத்துல ஒரு சிறிது தியானத்தை நான் ஒரு தடை பண்ணிட்டேன் கூட சொல்லலாம். நீங்க ஆழ்ந்த தியானத்துல இருந்தீங்க, அந்த தியானத்தை தடை பண்ணிட்டீங்க கூட சொல்லலாம். அதற்காக ஒரு சாரி. இருந்தாலும் இந்த ஒரு 10 நிமிஷம் எனக்காக வந்து இந்த கூல் மாமா யூடியூப் சேனலுக்காக வந்து நீங்க ஒரு ஒதுக்கி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி கோபால். சரி, கிளம்புறீங்களா? நான் தியானத்தை ஆரம்பிக்க. தியானத்தை ஆரம்பிக்க புரியல? ஓகே, தியானத்தை ஆரம்பிங்க. நீங்க கவர் பண்ணுங்க, அவர் தியானத்தை ஆரம்பிக்கிறாரா?